ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ தீபாவளி வருது இல்லையா? எப்பயுமே வந்து நம்ம சுய்யம் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சுய்யம் செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி மாவு 1 கப், துருவிய தேங்காய் 1 கப், துருவிய வெல்லம் 3/4 கப், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு 1 சிட்டிகை. சுய்யம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து நார்மலாக வந்து கொழக்கட்டைக்கு வந்து தேங்காய் பூரணம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே பேஸ், அதுதான் பேஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து பொட்டுக்கடலை பைண்டிங்க்கு நம்ம தேவைப்படும் இல்லையா? கடலைப்பருப்புலாம் வேக வச்சு நம்ம பண்ணுவோம். அதுக்கெல்லாம் பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, பொட்டுக்கடலையை வறுத்துட்டு, பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்க போகிறோம் நம்ம. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சும்மா ட்ரை வால்நீல வறுத்துண்டாலே போதும். நெய்யோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக சூடு இருந்தால் போதும். அப்படியே செவக்க வறுக்கணும், கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துடுறேன் நான். நீங்கள் முந்திரி பருப்பை அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம். பட் அது வரும்போது உங்களுக்கு வந்து உருண்டை பிடிக்கும் போது சரியாக வராது. இது சேர்த்து மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா பைண்டிங் ஆகும்போது நல்லா கரெக்டாக இருக்கும். அந்த டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். இப்போ பாருங்கள், பொட்டுக்கடலை வறுபடுற வாசனை வருது இல்லையா? இந்த அளவுக்கு வாசனை வந்தால் போதும். மற்றபடி செவக்க வேண்டாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் பொடி போட போகிறேன். அப்படி இல்லை நீங்கள் ஏலக்காய் சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, பொட்டுக்கடலையும் முந்திரி பருப்பு வறுப்பீங்க இல்லையா? அப்போவே வந்து ஏலக்காயும் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். பொடி இருந்ததுன்னா பொடி, இல்லைனா வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெல்லம் நல்லா 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் 1 கப்பு இருந்ததுன்னா 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ 3/4 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் நான். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக போதும் தண்ணி. ஓகே, இப்போ வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வெள்ளத்தில் கல் மண் இல்லை அப்படிங்கிறதுனால அப்படியே போட்டிருக்கேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சா போதும், நல்லா நுரைச்சி கொதிச்சா போதும். இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. தேங்காய் வேணும்னா நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுட்டு சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய்யை லாஸ்ட்டாக தான் விட போகிறேன். அதனால நான் தேங்காயை வறுத்து வச்சுக்கல. உங்களுக்கு வேணும்னா லைட்டாக அந்த நெய்யில் தேங்காயை பிரட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு எது முடியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காயை நெய்யில் வறுக்கலை, இதை அப்படியே தான் சேர்க்க போகிறேன். இது கூடவே வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். நாம ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் வந்து சுய்யம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். பாருங்க, இந்த வெல்லம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம இந்த பொடியையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பொட்டுக்கடலை பொடி அப்புறம் வந்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து பொடிச்சதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடுதா? இப்போ வந்து மேலாக ஒரே 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், 1 ஸ்பூன் நெய் போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ஆறட்டும். அவ்வளோதான், நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆறுனதுக்கு அப்புறமா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து மாவில் துவச்சி எடுக்க வேண்டியதுதான். நம்மளுடைய பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுத்து, நல்லா ஆறிடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கையில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது.
பாருங்க எல்லாமே வந்து உருட்டின்ட்டோம். சைஸ் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பெருசாவோ சின்னதாவோ இல்லை எல்லாம் ஒரே மாதிரி எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம். ஸோ உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது இந்த பக்கம் வந்து கடாயை மாற்றிட்டு நம்ம வந்து மாவில் துவச்சி போட போகிறோம். மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி அதை உருண்டையாக உருட்டி வச்சாச்சு. மேல் மாவுக்கு வந்து நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வேண்டாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். பாருங்க மாவு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த உருண்டையை ஒன்றொன்னா அதில் போட்டு நம்ம வந்து முக்கி எடுத்துடலாம், பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்வீட் சுயம் பண்ணுறோம். காரம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியமாக அதை மாதிரி இதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து உருட்டிட்டு இந்த தோசை மாவில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரியே அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ஸ்நாக்ஸும் கூட. பசங்க ஸ்கூல் விட்டு வரத்துக்குள்ளே பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூர்ணம் பண்ணேன். நீங்கள் வேணும்னா வந்து கடலைப்பருப்பு பூர்ணம் கூட பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த அளவு வெல்லத்தையும் போட்டு கரைச்சிட்டு கடலைப்பருப்பை நல்லா மாவு மாதிரி வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா மசிச்சுட்டு வெள்ளை கரைசல் அதையும் சேர்த்து கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருட்டிட்டு இது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது கூட தேங்காயும் கூட சேர்த்து போட்டுக்கலாம். பச்சை பயிர்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே எதில் வேணாலும் பண்ணலாம். பச்சை பயிறு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு அது மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒன்றுமே இல்லை வெறும் தேங்காய் மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பூர்ணம் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். இது நல்லா அப்படியே மெதுவாக ஒரு கோல்டன் கலரில் வரும். ஸோ அப்போ எடுத்தால் போதும். நம்ம நிதானமாக வேகட்டும். பாருங்க 2 பக்கமும் நல்லா அழகாக கோல்டன் கலரில் வந்துடுது. எடுத்துடலாம் நம்ம. ஸோ நம்மளுடைய சுயம் வந்து ரெடி. பிளேட்டிங் பண்ணிடலாம்.